கேள்வி எண் 1. இந்தியாவின் தேசிய விலங்கு எது? உங்கள் பதிலை தேர்வு செய்யுங்கள். ஏ. சிங்கம். பி. புலி. சி. யானை. டி. சிறுத்தை. சரியான பதிலை மனதில் தேர்வு செய்து கொள்ளுங்கள். சரியான பதில் பி. புலி. ராயல் பெங்கால் புலி இந்தியாவின் தேசிய விலங்கு ஆகும். இது இந்தியாவின் வலிமை, தைரியம் மற்றும் இயற்கை வளத்தை பிரதிபலிக்கிறது. புலிகளை பாதுகாக்க ப்ராஜெக்ட் டைகர் என்ற திட்டம் 1973ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. உங்கள் பதில் சரியாக இருந்ததா? கேள்வி எண் 2. தமிழ்நாட்டின் தலைநகர் எது? உங்கள் பதிலை தேர்வு செய்யுங்கள். ஏ. மதுரை. பி. கோயம்புத்தூர். சி. சென்னை. டி. திருச்சி. சரியான பதிலை மனதில் தேர்வு செய்து கொள்ளுங்கள். சரியான பதில் சி. சென்னை. சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரமாகும். இது தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நகரம் மட்டுமல்ல, நிர்வாகம், கல்வி, தொழில், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சாரத்தின் முக்கிய மையமாகவும் விளங்குகிறது. உங்கள் பதில் சரியாக இருந்ததா? ஜிகே குயிஸ். நம்பர் 3. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த தேதி எது? ஏ. 15 ஆகஸ்ட் 1947. பி. 26 ஜனவரி 1950. சி. 26 நவம்பர் 1949. டி. 2 அக்டோபர் 1950. உங்கள் பதிலை தேர்வு செய்யுங்கள். சரியான பதில் பி. 26 ஜனவரி 1950. இந்திய அரசியலமைப்பு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. இதுவே இந்தியா குடியரசு நாடாக மாறிய வரலாற்றுச் சிறப்புமிக்க நாளாகும். உங்கள் பதில் சரியாக இருந்ததா? அடுத்த ஜிகே குவிஸ்க்கு தயாராகுங்கள். கேள்வி எண் 4. பூமியின் மிகப்பெரிய பெருங்கடல் எது? உங்கள் பதிலை தேர்வு செய்யுங்கள். ஏ. இந்திய பெருங்கடல். பி. அட்லாண்டிக் பெருங்கடல். சி. பசிபிக் பெருங்கடல். டி. ஆர்க்டிக் பெருங்கடல். சரியான பதில் சி. பசிபிக் பெருங்கடல். பசிபிக் பெருங்கடல் உலகின் மிகப்பெரிய மற்றும் மிக ஆழமான பெருங்கடல் ஆகும். இது பூமியின் மேற்பரப்பில் சுமார் 1/3 ஒரு பகுதியை ஆக்கிரமித்துள்ளது. உங்கள் பதில் சரியாக இருந்ததா? கேள்வி எண் 5. இந்தியாவின் தேசிய கொடியில் உள்ள அசோகச் சக்கரத்தில் எத்தனை ஆரங்கள் உள்ளன? உங்கள் பதிலை தேர்வு செய்யுங்கள். ஏ. 20. பி. 22. சி. 24. டி. 26. சரியான பதில் சி. 24. இந்தியாவின் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தில் 24 ஆரங்கள் உள்ளன. இந்த 24 ஆரங்கள் நீதி, ஒழுக்கம், முன்னேற்றம் மற்றும் தொடர்ச்சியான வாழ்க்கை பயணத்தை குறிக்கின்றன. உங்கள் பதில் சரியாக இருந்ததா? கேள்வி எண் 6. சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோள் எது? உங்கள் பதிலை தேர்வு செய்யுங்கள். ஏ. பூமி. பி. சனி. சி. வியாழன். டி. செவ்வாய். சரியான பதில் சி. வியாழன். வியாழன் சூரிய குடும்பத்தில் உள்ள மிகப்பெரிய கோள் ஆகும். இது பெரும்பாலும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் ஆன ஒரு வாயு மகா கோள், கேஸ் ஜயண்ட் ஆகும். வியாழனுக்கு தற்போது 95க்கும் மேற்பட்ட இயற்கை துணைக்கோள்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். உங்கள் பதில் சரியாக இருந்ததா? கேள்வி எண் 7. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? உங்கள் பதிலை தேர்வு செய்யுங்கள்.
ஏ. ஜவஹர்லால் நேரு. பி. டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சி. டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். டி. ஜாகிர் ஹுசேன். சரியான பதிலை மனதில் தேர்வு செய்து கொள்ளுங்கள். சரியான பதில் பி. டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ஆவார். அவர் 26 ஜனவரி 1950 அன்று இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக பதவியேற்றார். இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த அவர் இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராகவும் பணியாற்றினார். உங்கள் பதில் சரியாக இருந்ததா? கேள்வி எண் 8. உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உங்கள் பதிலை தேர்வு செய்யுங்கள். ஏ. மே 5. பி. ஜூன் 5. சி. ஏப்ரல் 22. டி. மார்ச் 21. சரியான பதில் பி. ஜூன் 5. உலக சுற்றுச்சூழல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5 அன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நாளை ஐக்கிய நாடுகள் சபை 1972ஆம் ஆண்டு அறிவித்தது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை உலக மக்களுக்கு எடுத்துரைப்பதே இந்த நாளின் நோக்கமாகும். உங்கள் பதில் சரியாக இருந்ததா? கேள்வி எண் 9. மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு எது? உங்கள் பதிலை தேர்வு செய்யுங்கள். ஏ. இதயம். பி. நுரையீரல். சி. கல்லீரல். டி. தோல். சரியான பதிலை மனதில் தேர்வு செய்து கொள்ளுங்கள். சரியான பதில் டி. தோல். தோல் மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு ஆகும். இது உடலை வெளிப்புற கிருமிகள் மற்றும் காயங்களிலிருந்து பாதுகாக்கிறது. மேலும் உடலின் வெப்பநிலையை சீராக வைத்திருக்கவும் தொடு உணர்வை உணரவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. உங்கள் பதில் சரியாக இருந்ததா? கேள்வி எண் 10. இந்தியாவின் தேசிய கீதம் எது? உங்கள் பதிலை தேர்வு செய்யுங்கள். ஏ. வந்தே மாதரம். பி. ஜன கண மன. சி. சாரே ஜஹான் சே அச்சா. டி. சுப சுப பாரத். சரியான பதிலை மனதில் தேர்வு செய்து கொள்ளுங்கள். சரியான பதில் பி. ஜன கண மன. ஜன கண மன இந்தியாவின் தேசிய கீதமாகும். இதை ரவீந்திரநாத் தாகூர் இயற்றினார். 1950ஆம் ஆண்டு ஜனவரி 24 அன்று இந்தியாவின் தேசிய கீதமாக அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய கீதத்தை முழுமையாகப் பாடுவதற்கு சுமார் 52 வினாடிகள் ஆகும். உங்கள் பதில் சரியாக இருந்ததா? மேலும் இதுபோன்ற டிஎன்பிஎஸ்சி, யுபிஎஸ்சி மற்றும் ஜிகே வினாடி வினாக்களுக்கு எங்களை தொடர்ந்து பின்தொடருங்கள்.